வாழ்க்கையில் புத்தகங்கள் கற்றுத்தந்த பாடங்களை விட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் அனுபவங்கள் கற்றுத்தந்த பாடங்கள் தான் அதிகமாக இருக்கின்றன. இது என்னோட வாழ்க்கையில் மட்டுமல்ல, உண்மையில் இதுதான் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒரு உண்மையான நிதர்சனம். அவங்க புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் ஒரு சில, ஆனால் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் அதிகமாக இருக்கும். நான் என் வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட 5 விஷயங்கள், 5 பாடங்கள் மிக முக்கியமானது. அதில் நம்பர் 1, எல்லோரும் எங்களோட நிரந்தரம் இல்லை. இன்றைக்கு எங்களோட தோளோட ஆகிக்கிறவங்க நாளைக்கு இல்லாமல் போகலாம். ஸோ நாங்கள் யார் மேலேயும் முழுமையாக சார்ந்து வாழாமல் எங்களுக்குரிய ஒரு ரூட்டை நாங்கள் உருவாக்கிடணும். இது மிக முக்கியமானது. நம்பர் 2, நேரம் திரும்ப வரப்போகிறதே இல்லை. நாங்கள் எப்போ ஒரு நேரத்தை வீணமாக்கிட்டோமோ அந்த நேரத்தை திரும்ப எங்களால் பெறவே முடியாது. பணம் இன்றைக்கு வரும் போகலாம், ஆனால் இந்த நேரத்தை வீணாக்கினதில் அருமையை ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தில் நாங்கள் இந்த நேரத்தை இன்னும் கொஞ்சம் நாங்கள் சரியாக பயன்படுத்திக்க கூடாதா என்ற கேள்வியோடு யோசிப்போம். அப்போ நாங்கள் யோசித்து எந்த விதமான பிரயோசனமும் இருக்காது. எனவே நேரத்தை ஒரு காலமும் வீணாகக்கூடாது. நம்பர் 3, இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு காலமும் நாங்கள் தயங்கக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. சமூகத்தில் எல்லோரும் ஒரு தவறை செஞ்சு நின்றால் அந்த இடத்துல இருந்து நாங்கள் அது தவறுன்னு சுட்டி காட்டி வேறு திசையில் பயணிக்கிறதுக்கு தயங்காமல் நோன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து நாங்கள் வெளியேறதுக்கு தயங்கக்கூடாது. எல்லோரும் போகிறாங்கன்னு நாங்களும் அந்த திசையில் போகக்கூடாது. நம்பர் 4, தவறுகள் செய்ததால், தவறுகள் இழைத்ததால் தோல்வியாளன் அல்ல. நீங்கள் தவறுகள் செஞ்சதால் நீங்கள் ஒரு தோல்வியாளன் என்று எண்ணிக்கிடக்கூடாது. ஏண்டா இந்த தவறுகள்ல இருந்து நாங்கள் படிப்பினை பெறணும். பொதுவாக மனிதர்கள் எல்லாருமே தவறு செய்யக்கூடியவங்க. அந்த தவறுகளிலிருந்து படிப்பினை பெற்று எங்களோட வெற்றியை நாங்கள் அமைச்சுக்கிறது மிக முக்கியமாக. நம்பர் 5, மன நிம்மதி. பொருளாதாரத்தில் சரி, தொழிலில் சரி, பதவியில் சரி, இதெல்லாம் இருந்தாலும், பணம் இதெல்லாம் ஒரு மனுஷன்கிட்ட இருந்தாலும் அவனோட வாழ்க்கை முழுமை பெறத்துக்கு இந்த மன நிம்மதி என்றது வேணும். இந்த மன நிம்மதி மிக முக்கியமான ஒன்று இந்த வாழ்க்கைக்கு. இதில் எதன் மூலமாக மன நிம்மதி வருது, எதன் மூலமாக திருப்தி அடைகிறோம் என்பது எங்களோட உள்ளத்தோடு தொடர்புப்பட்டது. அதே போல் இந்த காணொலியை நான் பதிவு செஞ்சதில் ஏதேனும் ஒன்று உங்களுக்கு உதவிச்சேன்டா, இந்த காணொலி பதிவு செய்யப்பட்டதுக்கு பிரயோசனத்தை நான் உணர்ந்தேன் என்று நான் நினைக்கிறேன்.